ஏ புடவை கடை ஓரத்திலே புடவை ஒன்னாங்க புடவை ரெண்டாங்க புடவை மூணாங்க வாங்க சொன்னேன். சிங் சக்கு சிங் சக்கு சிங் சக்கு சிங் இந்த கடையில ஓடாத புடவையை எல்லாம் வாரிட்டு வந்து விக்கிறனே. அட 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 ஒவ்வொரு புடவையும் இப்படி கண்ணெல்லாம் பறிக்குது. நல்ல வேளை கடையில இருக்கிற ஓடாத புடவையெல்லாம் ஒன்னு ஒன்னா பொறுக்கி பொறுக்கி பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். கடைக்காரர் வர்றதுக்குள்ள எப்படியாவது இது வித்து 4 காசு பாத்துறணும். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க, ஆஃபருங்க ஆஃபர். 4 புடவை எடுத்தா 1000 ரூபாய், 4 புடவை 1000 ரூபாய். என்னது 4 புடவை 1000 ரூபாயா? ஆமாண்டி டோப்பா, 4 புடவை 1000 ரூபாய். இங்க பாரு, கலர் கலரா பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர்னு எல்லா கலர்லயும் புடவை வச்சு வித்துட்டு கிடக்கேன். ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பொறுக்கிட்டு வந்த தெரியுமா? என்னது பார்த்து பார்த்து பொறுக்கிட்டு வந்தியா? எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தல சொல்லுவாங்க. ஐயோ, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்குவோம் போல. அடியே டோப்பா, அதெல்லாம் இல்ல. எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நானே அங்கேயே உட்காந்து ஒரு கலெக்ஷனா பார்த்து பார்த்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, உனக்கு என்ன பட்டு வேணும்? காஞ்சிபுரம் பட்டு வேணுமா? இருக்கு. சிறுவந்தாடு பட்டு வேணுமா? இருக்கு. சேலத்து பட்டு வேணுமா? இருக்கு. இளம்பிள்ளை கலெக்ஷன் வேணுமா? இருக்கு. உனக்கு எல்லா விதமான புடவையும் இங்க கிடைக்கும். அதுவும் நம்ம சின்ன பொண்ணு கிடையில. ஓஹோ, அப்படியாடி சின்ன பொண்ணு. எனக்கு இந்த புடவையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சு போச்சுடி. ஆனா கலர் கலரா ரொம்ப அழகா இருக்குதே. ஆமா, உனக்கு இந்த புடவையெல்லாம் இங்கேயாடி போட்டு வித்துட்டு கிடக்க? பின்ன நீங்க கொடுக்குற வேலைக்கு நான் இங்க தான் வித்துட்டு கிடக்க முடியும். நான் என்ன போய் பெரிய மால்லையா பட போட்டு விற்க முடியும்? அது இல்லடி சின்ன பொண்ணு. இங்க பாரு, இப்ப ரோட்ல புடவையெல்லாம் பிரிச்சு போட்டு வித்துட்டு கிடக்க. இதையெல்லாம் போய் யார் வந்து வாங்குவாங்க சொல்லு? பெரிய பெரிய கடையை தான் தேடி போவாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இங்க பாருங்க, நான் பெரிய பெரிய கடையில போட்டேன்னா 4 புடவை 1000 ரூபாய்க்கு விற்க முடியுமா சொல்லுங்க? இந்த ஒரு புடவை எடுத்துன்னு போனாலே நான் 1000 ரூபாய்க்கு தான் விற்கணும். அதான் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி நம்ம கம்மியா கொடுப்போமேனு ஊருக்குள்ள கடையை போட்டு உக்காந்தா, நீங்க என்ன கடையில போட்டு சொல்றீங்க? அது என்னமோ சரிதாண்டி. என்னமோ பாக்குறதுக்கு லைட் இல்ல, சும்மா பல 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 பலன்னு இருக்கும். அந்த புடவை 1000 2000 கொடுத்து வாங்கி எடுத்துட்டு வந்து வெளியே பார்த்தா அவ்வளவுதான். அங்க இருந்த கலருக்கும் இங்க இருந்த கலருக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கும். என்ன பண்றது, வாங்கியாச்சுன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வர வேண்டியதான். பாத்தீங்களாக்கா, இப்படிதான் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை நல்லா ஏமாத்துவாங்க. இங்க பாருங்க, நான் போட்டு வித்துட்டு கிடக்கல. இங்க லைட்டும் இல்ல கீட்டும் இல்ல. நீங்க வெட்ட வெளிச்சத்துல அழவா பார்த்து எடுத்துக்கலாம். அடியே, உங்ககிட்ட பேச்ச கொடுத்தா வள வளனா பேசிட்டு போவேன். சரி சரி, எனக்கு ஒரு 2 புடவை எடுத்து காட்டு. என்னது 2 புடவையா? எக்கோ 2 புடவையெல்லாம் எடுக்க முடியாதுக்கா. 4 புடவை எடுத்துக்கோங்க. அது என்ன 2 புடவை? 4 புடவையே வெறும் 1000 ரூபாய்க்கு தான் தாரேன். என்னடி சின்ன பொண்ணு, 4 புடவை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லு? ஒரு 2 புடவைனா போதும். அதுக்கேத்த மாதிரி நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போவேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? இப்பதான் தீபாவளி போச்சு. அடுத்த மாசம் நியூ இயர் வருது. அப்போ ஒரு புடவை கட்டிக்குங்க. அதுக்கு அடுத்த மாசம் பொங்கல் 3 பொங்கல்ல வருது. அப்போ ஒரு 3 புடவையை கட்டிக்குங்க. மொத்தம் 4 புடவை சரியா போச்சு இல்ல? ஆமாண்டி ஆமா. பொங்கலுக்கு வேலை செஞ்சு பாண்டி எடுத்து ஏந்திருக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 4 போயிடும். இதுல நான் புடவை வேற கட்டிக்கிற புடவை. ஆமா ஆமா, நம்மள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் பொங்கல் வேலையில தான் போவோம். அதை செய்யணும் இதை செய்யணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஓயாத வேலையோ வேலை. அதையும் மீறி நம்ம புடவை கட்டணும் இல்லக்கா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ஒரு 4 புடவையா பார்த்து அழகழகா எடுத்து தரேன். எடுத்துன்னு போங்க. சரிடி, அந்த ரோஸ் கலர் புடவை இருக்குதுல்ல, அதுல ஒன்னு எடுத்து கொடு பாப்போம் எப்படித்தான் எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு. தாரேக்கா. சிவரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சேன், அங்க என்ன சின்ன பொண்ணு நின்னுட்டு கிடக்கா. என்னடி சின்ன பொண்ணு ரோட்ல இப்படி புடவைய கொட்டி வச்சிட்டு கிடக்க? ஒருவேளை பொங்கலுக்கு இலவசமா புடவை கிடவ தரியோ? ஆமாண்டி, வா வா, உன்னதான் ஆளக்கானான்னு தேடிட்டு கிடந்தேன். நான் ரேஷன் கடை வச்சு நடத்துறேன் பாரு. உங்களுக்கெல்லாம் பொங்கலுக்கு இலவசமா புடவையை வாங்கி வாங்கி கொடுக்கறதுக்கு. எங்கேயோ 1 2ன்னு கடை வாங்கி உங்களுக்காக புடவை எடுத்தாந்து போட்டா நான் ஓசுல கொடுக்குறோம்ல, ஓசுல. என்னடி நான் கேட்டு புட்டேன், நீ இப்படி செலுத்துக்கிற? இந்த புடவையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு. அதான் நான் கேட்டு புட்டேன். கேப்படி கேப்ப. கேக்குறவ கேனையா இருந்தானா கேப்ப. சரி விடுடி, அவ என்ன தப்பா கேட்டு புட்டா? இந்த புடவையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. எங்க கேட்டா நீ வம்பு கிழப்பியன்னு நானும் விட்டுப்புட்டேன். அடிப்பாவீங்களா? எல்லாம் ஓசில கேட்கதான் வருவீங்க போல. அடியே, நீ ஒரு நாளைக்கு ஒரு கடையா போட்டுட்டு கிடந்தா எப்படி தெரியும்? ஒழுங்கா ஒரு கடையை வச்சு நடத்தினா நம்மளுக்கு தெரியும். டீ கடையோ பொட்டி கடையோ இட்லி கடையோன்னு சொன்னா தெரியும். நீ இன்னைக்கு இந்த கடை போடுவ, நாளைக்கு எந்த கடை போடுவேன்னு உனக்கே தெரியாது. அசலியக்கோ, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த கடை நாளைக்கு எந்த கடைன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, இங்க பாருங்க, உங்களுக்காக தான் புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு வித்துட்டு கிடக்க. ஆளுக்கு 4 புடவையை எடுத்துட்டு போங்க. பாரா, 4 புடவை எடுத்துட்டு போனோமா? ஒரு புடவை எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு விதிக்கல. இதுல 4 புடவை நான் எங்கிருந்து எடுக்கிறது? ஏக்கோ சரோஜக்கோ, நீங்க எதனா புடவை கிடவை எடுக்கிறீங்களா என்ன? ஆஹா, இவன் நாம எடுக்கிறன்னு சொன்னா நம்ம தலையில எங்க முழக்க கலக்க அரைச்சிருவாளோ? இருந்தாலும் ஒரு குத்தி மதிப்பா சொல்லி பாப்போம். எடுக்கிறேன், ஆனா
எடுக்கலாமா வேணாமான்னு ஒண்ணும் புரியல. என்ன சரோஜாக்கா, சின்ன பொண்ணு வச்சுக்கிற புடவையெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது, கண்ணை பறிக்குது பாத்துக்கோங்க. வேணும்னா ஒரு 1-2 புடவை எடுத்துக்கலாம்ல. அதான் நானும் பாத்துட்டு கிடக்கேன். எங்கன்னா 1-2 புடவை எடுத்துன்னு போலான்னு பார்த்தா அவன் 4 புடவைல எடுக்க சொல்றா. என்ன 4 புடவையா? ஒரு புடவை எடுக்கிறதுக்கே ஒண்ணும் முடியாது, 4 புடவை இதுல இருந்து எங்கக்கா எடுத்துட்டு போறது? எப்படி பார்த்தாலும் ஒரு புடவை 1000 ரூபான்னு வித்துட்டு கிடப்பா. இவர் 1000க்கு இல்ல 2000 கூட வித்துட்டு கிடப்பா. ஏய் வசந்தி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம சின்ன பொண்ணு நல்ல ஆஃபர் போட்டிருக்கா. 4 புடவை 1000 ரூபாய்க்கு தரா, தெரியுமா? ஓஹோ, அப்படியா கதை? சரி சரி. எக்கோ, நீங்க எத்தனை புடவை எடுக்கிறீங்க? நான் ஒரு 2 புடவை எடுக்கலாம் தான் பார்த்தேன். இப்ப அவன் 4 புடவை 1000 ரூபாய் போது சரி என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே, எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன இவளுங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் குசு குசுன்னு பேசிட்டு கிடக்காளுங்க? நம்மள பத்தி எதனா உண்மையை கிண்மையை மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாள்வளோ? ஆஹா வசந்தி, ஆடு தானா வந்து சிக்கிற மாரி என் வாயில வந்து சிக்கிருச்சு. இவளை எப்படியாவது ஏமாத்தி இவகிட்ட இருக்கிற 2 புடவையை நாம பிடிக்கணும். எக்கோ, நாம வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்னடி வசந்தி, 5 புடவையே சொல்லி வாங்கிக்கலாமா? ஆமா, அவன் 4 புடவை கொடுக்கறதே எதார்த்தம். இதுல 5 புடவை கேட்டனா அவ்வளவுதான், தொரிச்சு அடிப்பா பாத்துக்கோங்க. ஏக்கோ, நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு 2 புடவை இருந்தா போதும்னு சொன்னீங்க. வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம், நாம 2 பேருமே சேர்த்து 4 புடவை எடுத்துக்கலாம். ஆளுக்கு 2 கூட நம்ம பிரிச்சுக்கலாம். இவ சொல்றது நல்லா தான் இருக்குது. இந்த சின்ன பொண்ணும் 2 புடவை கொடுக்க மாட்டா, எப்படியும் 4 புடவை தான் கொடுப்பா. நம்ம 4 புடவை எடுத்துட்டு போனாலும் நம்மளுக்கு வேலை கிடையாது. பேசாத 2 புடவை வசந்திக்கு தள்ளி விட்டு 500 ரூபாய் வாங்கிக்கலாம். சரிடி, நீ சொல்ற மாதிரியே வாங்கிப்போம். வசந்தி, இருக்கிறதுலே இந்த 4 கலர் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த ரோஸ் கலர் மஞ்சள் கலரும் நான் எடுத்துக்கிறேன், இந்த பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் நீ வச்சுக்கோ. அடியே பல்லாண்டு, இந்த நல்லா இல்லாத ஆரஞ்சு கலரை எனக்கு கொடுத்துட்டு நல்ல நல்ல கலர் எல்லாம் நீ பார்த்து பொறிக்கினியா? ஏக்கோ, நானே போய் பார்த்து எடுத்துக்கிறேங்க. எனக்கு இந்த மாதிரி அடிக்கிற கலர் இருந்தா என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. எனக்கு லைட் கலரா இருக்கணும், அப்பதான் நான் போடுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதுவும் சரிதான். என்னடி வசந்தி, ஏதோ கோக்குமக்கு வேலை பண்ணி ஏதோ ஒரு வேலையை பண்ணி சார்ஜ் திட்டு காசு கொடுக்காத வாங்கி போற ஆளு நீ தாண்டி. உனக்கு தேவையில்லாதது சின்ன பொண்ணு, உனக்கு தேவையில்லாதது உன்னோட வேலை, புடவை காட்டுற வேலை. நாங்க வாங்குறதுல என்ன தில்லால் அங்கடி வேணா பண்ணுவோம் பாத்துக்கோ. எம்மா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா என்ன ஏமாத்தாத, பணத்தை கொடுத்துட்டு போனா மட்டும் எனக்கு போதும். சரி, அந்த ஒரு என்ன கலர் அது? அந்த பிங்க் கலர் கொடு. இந்தாடி உன் பிங்க் கலரு, இந்த கலரு சூப்பரா இருக்கும் தெரியுமா? இது எனக்கே ரொம்ப பிடிச்சி போன கலரு, நல்லா இருக்கும். 2-3 கலரா கூட வாங்கி வச்சுக்கோ. ஏன்டி சின்ன பொண்ணு, நீ கட்டிக்கிற புடவை கூட ரொம்ப அழகா இருக்குதுடி, எனக்கு இதே மாதிரி ஒரு புடவையே கொடு. ஐயோ எக்கோ, இது நான் விற்கிறதுக்காக கட்டிட்டு வந்தில்ல. சரி புடவை விற்கிறமே, அதனால இந்த புடவையை நான் கட்டிட்டு வந்தேன். இது எடுத்தே ஒரு 10 வருஷத்துக்கு ஆகுது பாத்துக்கோங்க. என்னது 10 வருஷமா? இந்த 10 வருஷமா அந்த புடவைய வச்சுட்டு கிடக்க? நான்லாம் 10 வருஷம் வச்சிருந்தா 10 நாள் கூட தாங்காது, கிழின்னு கீச்சு கிடச்சிருவேன். ஆமாக்கா, நான் என்ன புடவையா மாத்தி கட்டுன்னு கட்டிட்டு கிடக்கேன். எப்ப பார்த்தாலும் பேண்ட் சொக்கத்தான் மாட்டி சுத்திட்டு கிடக்கேன். அப்புறம் எனக்கு என்ன புடவைக்கு வேலை? ஏண்டி, இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குது? எக்கோ, நீங்க வச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்குதுக்கா. அப்படியே நீங்க ஹன்சிகா மாதிரி இருக்கிறீங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ரெட் கலர் புடவையை மட்டும் நீங்க கட்டனீங்க, அப்படியே நயன்தரா தான். அப்ப அந்த ரெட் கலர் புடவையை கட்டும் போது நயன்தரா மாதிரி இருப்பணும். பீத்தர, அதுவே நல்லா பீத்திக்குது. ஒரு பேச்சுக்கு சொன்னா போதும். அடியா அப்படின்னா எனக்கு அந்த ரெட் கலர் புடவையை கூட நான் கட்டினா நயன்தரா மாதிரி இருப்பல்ல? நீங்க நயன்தரா மாதிரி இருக்க மாட்டீங்க, நயன்தராக்கு குயிந்திரா மாதிரி இருப்பீங்க. சின்ன பொண்ணு, என்னவோ நீ சொல்றத நம்பிலாம் புடவை எடுக்க முடியாது. நான் ஒரு புடவையும் கட்டி பார்த்துட்டு தான் எடுப்பேன். வசதிக்கோ, அது மாதிரி எல்லாம் கட்டி பார்க்காதீங்கக்கா, புடவை வீணா போயிடும். நீங்க பார்த்தாலே தெரியும், மேலேயே வச்சு பார்த்துட்டு வாங்குங்க. அப்புறம் நீங்க வாங்கலனா அப்புறம் அது வீணாதான் போ, மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏண்டி, அது என்ன சாப்பிட்ற பொருளாடி வீணா போறதுக்கு? புடவை தானே, கட்டி எடுத்து மடிச்சு வச்சா என்ன பிரியவா போகுது? ஆமா, அது கடையில இருந்து எடுத்துட்டு வந்தது, அந்த மடிப்பு கலையாம அப்படியே இருக்கும். நீங்க கட்டி எடுத்தீங்கன்னா அந்த மடிப்பு பூரா கலைஞ்சிடும்ல. போடி சின்ன பொண்ணு, 1000 ரூபாய் கொடுத்து புடவை வாங்குறனா சும்மாவா வாங்க முடியும்? நான் கட்டி பார்த்துட்டு தான் வாங்குவேன். எப்படி இருக்குது நீயே பார்த்துட்டு சொல்லு. அப்ப அவன் மட்டும் கட்டுவா, நான் மட்டும் கட்டக்கூடாதோ? நானும் கட்டி பார்த்துட்டு தான் வாங்குவேன். ஐயோ, இவளுங்க என்ன இந்த ஓட்டம் ஓடுறாளுங்க? உண்மையாவிலையும் இது எடுத்து ஓடுக்கணும்னு ஓடி போடுவாளுவளோ? என்னடா இது, போவக்குள்ள 2 பேரா ஓடி வரும்போது 3 பேரால வந்திருக்கீங்க. ஆமாண்டி, நாங்க 2 பேர் புடவைய தூக்கின்னு ஓடணும். கடைசியில புஷ்பாக்கா அந்த வழி வந்துட்டு இருந்தாங்க, அதான் அவங்களுக்கும் புடவைய கட்டி கூட்டாந்துட்டோம். அடியே, ரேஷன் கடைக்கு ரேஷன் வாங்கலான்னு போயிட்டு இருந்த இவளுங்க என்னன்னா புடவைக்கு பிரமண சுத்தர மாதிரி ஈத்தனை வந்து நிறுத்தி போட்டாளுங்க. என்னக்கா, நீங்க 3 பேரும் எப்படி தரமா இருக்கிறீங்க? நல்லா தேவதை மாதிரி இருக்கீங்கக்கா, தேவதை மாதிரி இருக்கீங்க. இந்த ஒவ்வொரு புடவையும் அவ்வளவு சூப்பரா இருக்குது உங்களுக்கு. அப்படியா சொல்ற சின்ன பொண்ணு? நீ சொன்ன உடனே எனக்கு பூரிச்சு போச்சுடி. இருடி, நான் ஓடி போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட காட்டிட்டு ஓடியாந்துடுறேன். ஐயோ, அப்படியெல்லாம் போகக்கூடாது. நீங்க வாங்கின புடவைக்கு மொத்தமா காசை கொடுத்துட்டு நீங்க எங்க வேணா போங்க, யார்கிட்ட வேணா காட்டுங்க. இல்லடி சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காரர் அதோ அந்த பக்கத்துல தான் வேலை செஞ்சுன்னு இருக்காரு. இது நான் ஒரே ஓட்டமா ஓடி போய் காட்டிட்டு உடனே ஓடியாந்துடுறேன். அடியா வசந்தி, அடியா இருடி.
சின்ன பொண்ணு என்ன பார்க்க எப்படி இருக்குது? ஐயோ ஏடா கூடமா சொன்னா இவ்வளவு ஓடிக்கிடி புடுவாளோ. எக்கோ உங்களை பார்த்தா சூப்பரா இருக்குதுக்கா, அப்படியே செஞ்சு வச்சு செல்ல மாதிரி இருக்கீங்க. என்ன உண்மையாவ சொல்ற? எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷன் என்ன புடிச்சு வச்ச புள்ளியாரு கத்திரிக்காய் மண்டன்னு இப்படியே என்ன போட்டு கலாய் நீ கலாச்சிட்டு கிடப்பாரு. இப்ப நீ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தேவதை மாதிரி இருக்குன்னா இரு சின்ன பொண்ணு, நானும் ஓடி போய் அந்த மனுஷன் கிட்ட காட்டிட்டு நாலு வார்த்தை கேட்டுட்டு வரேன். எக்கோ சரோஜக்கா, எக்கோ புஷ்பக்கா அவங்க தான் ஓடிட்டாங்க. நீங்களாச்சும் வாங்கின புடவைக்கு காசு கொடுங்க. அடியே நான் எங்கடி உங்ககிட்ட புடவைய வாங்கினேன்? நான் எங்கே போயிட்டு கடந்தவில்ல, புடவைய கட்டி ஈத்தனவதை நிறுத்தி போட்டாலுவேன். நான் எந்த காசு கொடுக்கறது? இரு நான் அவளுங்களே போய் அனுப்புறேன். எக்கோ புஷ்பக்கா இருக்கக்கா இருக்க.